Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidil anbiya'i wal mursalin wa ala alihi wa ashabihi wa atba'ihi ajma'in, amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. Yas'alunaka 'anil ahillah qul hiya mawaqitu lin-nasi wal hajj. Shadaqallahul aliyyul azim. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம், அதே போன்று நபித்தோழர்களுடைய காலம், அதற்கு பின்னர் உள்ள காலம், இது போன்ற காலங்களிலே மாதத்தை ஆரம்பிப்பதற்கு அவர்கள் பிறையை பார்த்தார்கள், பிறை பார்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள் என்பதற்கான தகவல்கள் என்ன? இன்று பலரும் கேட்பது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பிறை பார்ப்பதற்கு தனி ஏற்பாடு செஞ்சாங்களா? அதே மாதிரி சஹாபாக்கள் தனியாக பிறை பார்ப்பதற்குன்னு ஏதாவது ஏற்பாடு செஞ்சுருக்காங்களா? யாராவது பிற பார்ப்பாங்க, சொல்லுவாங்க, அதுதான் நடைமுறை என்பது போன்ற சந்தேகங்கள் உண்டு. ஆனால் நாம் வரலாற்றை பார்க்கும் பொழுது, பிறை தொடர்பான செய்திகளை பார்க்கும் பொழுது, பிறை பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் அந்த காலத்திலும் நிறைவாகவே இருந்திருக்கிறது. பொதுவாக அந்த காலத்தை பொறுத்தவரையிலும் இன்று இருப்பது போன்ற கிளைமேட் கிடையாது. இன்று இருக்கக்கூடிய வாகனங்கள், ஏகப்பட்ட வாகனங்களின் மூலமாக ஏற்பட்ட தூசி, புகை. ஆனால் அன்று இது போன்ற வாகனங்கள் கிடையாது. புகை மண்டலமாக வானம் மாறக்கூடிய நிலை கிடையாது. இப்பொழுது இருக்கக்கூடிய மாசுகள் அந்த காலத்தில் இல்லை. இப்பொழுது இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் வெளியேற்றக்கூடிய கழிவுகள், அதன் மூலமாக மாசு ஏற்படக்கூடிய ஒரு நிலை அந்த காலத்தில் கிடையாது. வானம் தெள்ளத் தெளிவாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இந்த மின்சார விளக்குகள், இரவையும் பகலாக்கக்கூடிய விளக்குகள் அந்த காலத்தில் கிடையாது. இரவு நேரத்திலே, மகரிப் நேரத்திலே வானத்தை பார்க்கும் பொழுது வானத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நட்சத்திரங்களை கூட அது மாதிரியான வானத்தில் தெளிவாக பார்க்க முடியும். இதுதான் நடைமுறை. ஆனால் இன்றைய நிலை என்ன? இன்று இருக்கக்கூடிய நிலைகள், ஏகப்பட்ட வாகனங்கள், ஏகப்பட்ட புகை, ஏகப்பட்ட தூசிகள், ஏகப்பட்ட மாசுபாடு, கிளைமேட்டே மாறி போயிருக்கு. அது மட்டுமல்ல, இன்று இருக்கக்கூடிய விளக்குகள், வெளிச்சம் இரவிலும் கூட பகலை போன்ற வெளிச்சம் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் நாம் வானத்தை நோக்கும் பொழுது வானத்தில் உள்ள லேசான சின்ன சின்ன நட்சத்திரங்கள் கூட நமக்கு கூர்ந்து பார்த்தாலே தவிர தெரியாமல் போய்விடும். எனவே அந்த காலத்தை விட இந்த காலத்திலே பிறை பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் அதிகமாக செய்ய வேண்டும். இந்த காலத்தினுடைய சூழல், நம்முடைய வானத்தினுடைய நிலை குறித்து நாம் அறிந்ததின் காரணமாக, குறிப்பாக கிராமங்கள், மாசு குறைந்த கிராம பகுதிகள், அதுபோன்று தெளிவாக வானம் இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகள், அது மாதிரியான இடங்களில் பிறை பார்ப்பதற்கான ஏற்பாடுகளை நாம் அதிகமாக செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கூட, சஹாபாக்களுடைய காலத்திலும் அவர்கள் எந்த அளவுக்கு பிறை பார்ப்பதில் கவனம் செலுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஹதீஸிலே வருகிறது, இஹ்தலஃபன் நாஸு ஃபி ஆஹிரி யௌமின் மின் ரமதான். அபூதாவுதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், இஹ்தலஃபன் நாஸ், ரமதானுடைய கடைசி நாளிலே மக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. பிறை தெரிந்ததா இல்லையா, பிறை தென்பட்டதா இல்லையா, இது ஷாபானுடைய பிறை ஆரம்பமாகிவிட்டதா இல்லையா என்கிற விஷயத்தில் இஹ்தலஃபன் நாஸ், மக்களெல்லாம் கருத்து வேறுபட்டார்கள் என்று சொன்னால் அங்கே அவர்கள் அத்தனை பேரும் அது சம்பந்தமாக பேசுகிறார்கள், பிறை பார்ப்பதற்கு எத்தனிக்கிறார்கள், முயற்சிக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். யாருமே அதை கண்டுகொள்ளவில்லை, பிறை பார்க்கவில்லை, அது தொடர்பாக யாராவது பார்த்து வந்து சொன்னால் பரவாயில்லை என்கிற நிலைப்பாட்டிலே நாம் இருப்பதாக பார்க்கவில்லை. ஹதீஸிலே வரக்கூடிய அந்த வார்த்தை நமக்கு அறிவிக்கிறது. அதே போன்று இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தினுடைய நிலை. சஹாபாக்களுடைய காலத்தில் கூட ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது தங்களுடைய கீழ் இருக்கக்கூடிய மக்களுக்கு, நிறைய தூரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கடிதம் மூலமாக தகவல்களை தெரிவிப்பார்கள். ஹானிகின் என்ற பகுதியில் இருந்த தங்களுடைய சகாக்களுக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார்கள். அந்த கடிதத்திலே சொன்ன செய்தி என்ன? பிறை தொடர்பான செய்தியை சொல்கிறார்கள். தலைப்பிறை தொடர்பான செய்தியை. யாராவது பகலிலே பிறை பார்த்து விட்டதாக தகவல் சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். முதல் நாள் இரவே மாலையே 2 பேர் பிறை பார்த்ததாக சாட்சி சொன்னால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய கடித போக்குவரத்தில் கூட
பிறை விஷயத்திலே முக்கியத்துவம் கொடுத்து எந்த பிறையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எந்த பிறையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இது சம்பந்தமாக மக்களுக்கு ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். அப்படியானால் அவர்கள் எவ்வளோ பெரிய முயற்சியை முன்னெடுத்திருப்பார்கள். இது மட்டுமல்ல, ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி வருகிறது. இப்னு அபி லைலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ஒரு தடவை பரா இப்னு ஆசிப், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இந்த 2 நபித்தோழர்களோடு ஜன்னத்துல் பக்கியிலே இருந்தேன். என்னுடன் இருப்பவர்கள் 2 நபித்தோழர்கள், பரா இப்னு ஆசிப், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த 2 நபர்களோடு நான் இருந்தேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறை பார்த்தார்கள். ஃபனஸர இலல் ஹிலால், பிறையை தேடினார்கள், பிறையை பார்த்தார்கள், கவனித்து பார்த்தார்கள் எங்காவது கிடைக்கிறதா என்று. அப்படியானால் ஜன்னத்துல் பக்கியிலே நின்று கொண்டு ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மட்டுமல்ல, உடன் மக்களையும் சேர்த்து கொள்கிறார்கள். பரா இப்னு ஆசிப் சஹாபி இருக்கிறாங்க, இப்னு அபி லைலா இந்த ரிவாயத்தை அறிவிக்கிறாங்க. ரிவாயத்து சுனல் பைஹக்கியில் வருது. அவங்க கூட இருந்தேன். அப்போ பிறையை கவனித்து பார்த்தார்கள், பிறையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், பிறை தென்படுகிறதா இல்லையா என்பதை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஃபனஸர இலல் ஹிலால். அப்பொழுது ஒரு பயணி வெளியூரிலிருந்து மதீனாவுக்குள்ளே வருகிறார். அவரிடத்திலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் எங்கிருந்து வர்றீங்க, என்ன ஏதுங்கிறத விசாரித்துட்டு கேட்கிறார்கள். அஹ்லல்த, நீங்கள் பிறை பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. பிறை பார்த்தீங்களா? ஆமான்னு சொன்னார். அவர் வந்தவர் ஆமான்னு சொன்னார். அப்போ ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹு அக்பர், இன்னமா யக்ஃபில் முஸ்லிமீன அர்ரஜுல், ஒரு மனிதர் போதுமானது பிறை தொடர்பான தகவலுக்கு என்று அதை வைத்தே பிறை அறிவிப்பை செய்தார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இங்கே பார்க்கிறோம், ஹஜ்ரத் உமர் அவர்கள் ஜன்னத்துல் பக்கியிலே ஒரு மைதானத்திலே போய் நின்று மக்களோடு சேர்ந்து பிறை பார்க்கிறார்கள், பார்ப்பதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். யாராவது வெளியிலிருந்து வந்தால் அவர்களிடத்தில் விசாரிக்கிறார்கள், நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்கிறார்கள். பிறை தென்பட்ட தகவல் வரும்பொழுது அதை கொண்டு அறிவிக்கிறார்கள். இதுவெல்லாம் ஒரு சாதாரணமாக நடந்த நிகழ்வுகள் அல்ல. இது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நேரத்திலும் ரமலானிலும் ஷாபானிலும் துல்ஹஜ்ஜிலும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பார்கள். இது நபித்தோழர்களுடைய காலத்திலே இருந்தே இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. சஹாபாக்கள் அத்துணை பேரும் இது விஷயத்திலே கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். அதில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உடைய நிலையை பற்றி வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஈலா செஞ்சாங்க, ஒரு மாதத்துக்கு பக்கத்தில் வரமாட்டேன்னு சொல்லி. ஒரு மாதம் முடிகிறது, 29வது நாளிலே ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே வருகிறார்கள். இப்போ ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, மாதம் 29 நாள் தானே ஆச்சு, ஒரு மாதம் முடியலையேன்னாங்க. அங்கே அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், இன்னா அஸ்பஹனா லித்ஸ்இ லைலத்தன் அஅத்துஹா அத்தன், 29 நாளில் தான் நாங்கள் இருக்கிறோம். எப்பொழுது 29 நாள் தான் முடிந்திருக்கிறது. நான் அஅத்துஹா அத்தன், ஒவ்வொரு நாளாக எண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நான் பிறை தேதியை நான் ஒவ்வொரு நாளாக எண்ணிக்கொண்டே இருக்கிறேன். அவர்கள் எண்ணுவது ஒன்று, தங்களுடைய கணவரின் மீதுள்ள முஹப்பத், நபியின் மீதுள்ள பாசத்தினால் கணவரோடு சேர வேண்டும் என்கிற ஒரு ஆசையினால் அவர்கள் எண்ணிக்கை வைக்கிறார்கள், பிறையினுடைய எண்ணிக்கையை. அப்போ ஷரியத்தினுடைய சட்டங்களுக்காக வேண்டி அவர்கள் எந்த அளவுக்கு அந்த எண்ணிக்கையை கணக்கு வைத்திருப்பார்கள். அஅத்துஹா அத்தன், நான் ஒவ்வொரு நாளாக எண்ணிக்கொண்டே இருந்தேன். பிறை இன்று 29 என்று சொல்லுவார்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். இப்படி பார்க்கும் பொழுது சஹாபாக்களுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் எல்லா சமயங்களிலும் பிறை பார்ப்பதிலும், அந்த பிறையை கவனத்தில் எடுத்துக்கொள்வதிலும், அந்த பிறையை கணக்கில் எடுத்துக்கொள்வதிலும், அதை கணக்கிடுவதிலும், அதை எண்ணுவதிலும் அதிக கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. இதே போன்றுதான் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி வருகிறது. அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? அவங்களுடைய நிலைப்பாடை பற்றி அவர்களுடைய நாஃபி' ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஷாபான் 29 ஆகிவிட்டால் நுதிர லஹு, ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமருக்காக பிறை பார்க்கப்படும், பிறை தென்படுகிறதா என்று கவனித்து பார்க்கப்படும். கடைசி காலத்தில் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் தங்களுடைய பார்வை இழந்து விட்டார்கள். பார்வை இழந்ததன் காரணமாக மற்ற நபர்களின் மூலமாக பிறை பார்க்கிறதுக்கான ஏற்பாடு செய்யப்படும். அவர்களுடைய நிலைமை மாறிவிட்டாலும் கூட, அவர்கள் சுயமாக பிறை பார்க்க முடியாது என்றிருந்தாலும் கூட, ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அசால்ட்டாக விட்டுவிடவில்லை. யாராவது பார்க்கட்டும், வந்து தகவல் சொல்லட்டும் என்று அவர்களுக்காக வேண்டி பார்க்கப்படும். அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்வார்கள். சில நபர்களை நியமித்து அதற்காக பிறை பார்க்க சொல்லுவார்கள். ஃபைதா ருஇய, அப்படி பார்க்கப்பட்டு விட்டால் ஃபதாக்க, அதை ஏற்றுக்கொள்வார்கள், அதன்படி செயல்படுவார்கள். ரிவாயத்து நீண்டு செல்கிறது. இங்கே அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்வை இழந்திருந்தும் கூட அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பிறை பார்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். இதுதான் நபித்தோழர்கள் சஹாபாக்களுடைய தெளிவான நடைமுறைகள்.
இது மட்டுமல்ல, குறைபுடைய ரிவாயத் முஸ்லிம் ஷரீஃபிலே வருகிறது. பிரபலியமான ரிவாயத்து பிறை தொடர்பான விஷயத்திலே அவர்கள் சிரியா தேசத்திற்கு செல்கிறார்கள். சிரியா தேசத்திலிருந்து பிறை பார்த்து நோன்பு வைக்கிறார்கள். அங்கிருந்து மீண்டும் மதீனாவுக்கு வருகிறார்கள். சிரியாவிலே அவர்களுக்கு ரமதானுடைய நேரம் வரும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, ஃபரஐத்துல் ஹிலால, நான் பிறையை பார்த்தேன். லைலத்துல் ஜுமாத்தி, வெள்ளிக்கிழமை இரவு நான் பிறையை பார்த்தேன். குறைப் அவர்கள் தங்களை பற்றி சொல்கிறார்கள், நான் பிறை பார்த்தேன் என்று. அப்போ அவர்கள் தங்களாகவே மற்றவர்கள் சொல்லுவார்கள் பார்ப்பார்கள் என்று இல்லாமல் தாங்களே போய் பிறை பார்த்திருக்கிறார்கள். பிறகு வருகிறார்கள் மதீனாவுக்கு. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே பேசி கொண்டிருக்கிறார்கள், விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த சமயத்திலே விசாரணையும் பொழுது மிக முக்கியமாக எல்லா செய்திகளையும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சும்மா தக்கரல் ஹிலால, பிறையை பற்றியும் பேச்செடுத்தார்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பயணத்தில் நடந்த செய்திகளை பற்றி விசாரிக்கும் பொழுது சும்மா தக்கரல் ஹிலால, பிறையை பற்றியும் பேச்செடுத்தார்கள். பிறையை பற்றியும் கேட்டார்கள். மத்தார ஐத்தும், நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் வெள்ளிக்கிழமை இரவு பார்த்தோம். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, இல்லை, நாங்கள் சனிக்கிழமை இரவு தான் பார்த்தோம். இங்கே பிறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது எப்பொழுது பார்க்கப்பட்டது, நீங்கள் பார்த்தீங்களா, அதற்காக என்ன செஞ்சீங்க, அது பற்றி எல்லாம் ஒரு கேள்வி வருகிறது. அதற்கு இவர்கள் பதில் சொல்கிறார்கள், நாங்களெல்லாம் பார்த்தோம்னு சொல்கிறாங்க. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நாங்களும் பார்த்தோம் மதீனாவிலே சனிக்கிழமை. கிழமை வேறு என்பது அது வேறு விஷயம். இங்கே அவர்கள் நாங்களும் பிறை பார்த்தோம், மதீனாவிலும் நாங்கள் பிறை பார்த்து கொண்டு தான் இருந்தோம், ஆனால் சனிக்கிழமை தான் பார்த்தோம், சனிக்கிழமை இரவு பார்த்தோம் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் குரைப் ரஹிமஹுல்லா என்ன கேட்குறாங்க, அவலா தக்தஃபி பிருயத்தி முஆவியா. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் கேட்டாங்க, நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம், நானும் பார்த்தேன். வர ஆகுன் நாசு, நானும் பார்த்தேன், மக்களும் பார்த்தார்கள், எல்லா மக்களும் பார்த்தாங்க. பின்னாடி சொல்கிறாங்க, பிருயத்தி முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும், ஹலீஃபாவாக இருந்த முஆவியா அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் பிறை பார்த்தார்களே, அந்த ருயத், அந்த பார்வை உங்களுக்கு போதுமாகாதா என்று கேட்கிறார்கள். இந்த ரிவாயத்தின் மூலமாக நமக்கு விளங்குகிறது, ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் பார்த்திருக்கிறார்கள். கலீஃபாவாக இருந்தும் அவர்களுடைய சஹாக்களோடு பார்த்திருக்கிறார்கள், மக்கள் எல்லோரும் பார்த்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் குரைப் ரஹிமஹுல்லா இங்கே செய்தியாக சொல்லுகிறார்கள். நமக்கு கிடைக்கிற ஒரு முக்கியமான செய்தி இதில், எல்லோரும் பிறை பார்ப்பதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள், எல்லோரும் பிறை பார்ப்பதில் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள், முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இதுவெல்லாம் நமக்கு வரலாற்றிலே காண கிடைக்கக்கூடிய அரிய தகவல்கள். அதே போன்று அப்துல்லா இப்னு சயீத் அவர்கள் சொல்வார்கள், மதீனாவிலே தக்கரூபில் மதீனா ருயத்துல் ஹிலால், மதீனாவிலே பிறை பார்ப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்தது, மக்கள் பேசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது மக்கள் எல்லாம் சொன்னாங்க, இன்ன அஹ்ல இஸ்தாரா கதுரா அவுஹு, இஸ்தாரா வாசிகள் பிறையை பார்த்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் அவங்களுக்கு வருது. இந்த ரிவாயத் முசன்னஃப் இப்னு அபி ஷைபாவில் வருது. இஸ்தாரா வாசிகள் பிறையை பார்த்துட்டாங்க. அபு ஃபகால காசிம் சாலிம் 2 பேரும் தாபியீன்களில் கட்டுப்பட்டவர்கள். 2 பேர்கள் சொல்கிறாங்க, மாலனா வலி அஹ்லி இஸ்தாரா, நமக்கும் இஸ்தாரா வாசிகளுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது போன்ற ஒரு தகவலை கொடுக்கிறார்கள். இங்கே மதீனாவிலே பிறை பார்ப்பதை பற்றி பேசுகிறார்கள், எங்காவது பிறை தென்பட்டதா என்பதை பற்றி விசாரிக்கிறார்கள், அங்கிருந்து வரக்கூடிய தகவல்களை கேட்கிறார்கள் என்பதெல்லாம் இந்த முசன்னஃப் இப்னு அபி ஷைபா உடைய ரிவாயத்தின் மூலமாக நமக்கு தெளிவு கிடைக்கிறது. இப்படித்தான் எல்லா இடத்திலும் நாம் வரலாற்று ரீதியாக நெடுகிலும் பார்த்தாலும் கூட பிறை பார்ப்பதற்கான மக்கள் ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள், அதை பார்த்திருக்கிறார்கள், அதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள், அதை வைத்து முடிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் காலப்போக்கிலே என்னவாகிவிட்டது என்று சொன்னால், பிறை பார்ப்பதற்கான ஏற்பாடுகள், பிறை பார்ப்பதில் உள்ள ஆர்வங்கள் குறைந்து போய்விட்டதைத்தான் அல்லமா ஷாமி ரஹிமஹுல்லா அவர்களே குறிப்பிடுவார்கள். அவர்களுடைய வஃபாத் ஹிஜ்ரி 1252, ஏறத்தாழ 200 வருடங்களுக்கு முன்பாக, 1252, இப்பொழுது 1441, 200 வருடங்களுக்கு முன்பாக உள்ள செய்தியை அவர்கள் சொல்கிறார்கள். மக்கள் சோம்பேறிகளாகிவிட்டார்கள், பிறை பார்ப்பதில் மக்கள் சோம்பேறிகளாகிவிட்டார்கள். அவங்க யஷ்துமூன மின் மை யஷ்ஹது பிஷ் ஷஹரி வயுதுனஹு, யாராவது பிறை பார்த்து சாட்சி சொன்னால் கூட அவர்களை பார்த்து திட்டுறாங்க, அவர்களுக்கு தொல்லை கொடுக்கிறார்கள். மக்கள் தாங்களும் பார்க்கறதில்ல, யாராவது பிறை பார்த்து சொன்னால் கூட அந்த தகவலை உருப்படியாக கவனித்து எடுத்துக்கொள்வதும் இல்லை. பிறை பார்த்து சாட்சி சொல்பவர்களை திட்டுபவர்களாகவும் அவருக்கு தொல்லை கொடுப்பவர்களுமாகத்தான் இருக்கிறார்கள் அப்படின்ட்டு அதில் அல்லாமா ஷாமி ரஹிமஹுல்லா அவர்கள் 200 வருஷத்துக்கு முன்பாகவே அவர்கள் அந்த கால சூழ்நிலையை பற்றி சொல்லுகிறார்கள். எதற்காக சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஹனஃபி மதஹபின்படி மேகம் தெளிவாக இருந்தால் ஒரு பெரும் கூட்டமே பார்த்திருக்க வேண்டும். மேகம்
வானம் தெளிவாக இருந்தால், மேகம் அல்ல, வானம் தெளிவாக இருந்தால், மேகம் இல்லாமல் நன்கு தெளிவாக இருக்கிறது என்று சொன்னால் ஒரு பெரும் கூட்டம் பிறை பார்த்து தகவல் சொல்லியிருக்க வேண்டும். அந்த இடத்துல அல்லாமா ஷாமி ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய ரத்துல் முஹ்தாரில் எழுதுவாங்க, ஹனஃபி மதஹபினுடைய ஃபத்வாவுக்கு பொருத்தமான ஒரு கிதாப் ரத்துல் முஹ்தார், அதில் எழுதுவாங்க, ஒல உஷ்துரித ஃபீ ஜமானினா அல் ஜமுல் அலீம் லசிம அல்லா யசூமன்னாசு இல்லா பாத லைலத்தைனி அவு சலாசின். நம்முடைய காலத்திலையும் பெரும் கூட்டம் பார்த்தாதான் நம்ம நோன்பு வைக்கணும், அது தான் ஏற்றுக்கொள்ளணும் நிபந்தனை இட்டால் மக்கள் மாதம் ஆரம்பித்து 2வது நாள் அல்லது 3வது நாள் தான் நோன்பு வைப்பாங்க. அப்படிப்பட்ட சூழல் தான் ஏற்படும். ஏன்? லிமாஹுவ முஷாஹதுமின் தக்காசுலின் நாஸ், மக்கள் பிறை பார்க்கக்கூடிய விஷயத்திலே அவர்கள் சோம்பேறித்தனமாக இருப்பதனால், அவர்கள் அதில் கவனம் செலுத்தாததினால், சோம்பேறித்தனமாக இருப்பதனால் நாம் பார்க்கிறோம், இதையெல்லாம் கண்கூடாக பார்க்கிறோம். எனவே இப்பொழுதும் அப்படி சொல்லி கொண்டிருந்தால் பிறை பார்க்க தென்படக்கூடிய 1 நபர் 2 நபர் பார்த்த பிறை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டால் மாதம் ஆரம்பித்து 2வது 3வது நாள் பிறை நோன்பு வைக்க வேண்டிய சூழலெல்லாம் ஏற்பட்டுவிடும். மாறாக அவர்கள் பிறை பார்ப்பவர்களை, சாட்சி சொல்பவர்களை மக்கள் திட்டக்கூடிய நிலையிலும் தொல்லை கொடுக்கக்கூடிய நிலையிலும் தான் இருக்கிறார்கள் என்று தங்களுடைய கால்நிலையை சொல்கிறார்கள் 200 வருஷத்துக்கு முன்னால். அப்படியானால் இப்பொழுது எப்படி இருக்கும்? எனவே இந்த நிலையை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். எல்லா நிலைகளிலும் பிறை பார்ப்பதற்கான ஏற்பாடுகள், பிறை பார்ப்பவர்கள் என்ற பொறுப்பாளர்கள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஊரிலும், ஒவ்வொரு கிராமத்திலும், ஒவ்வொரு நகரத்திலும், அதிலும் குறிப்பாக கடலோர கிராமங்கள், அது மாதிரியான இடங்களில் குறிப்பிட்ட நபர்கள் பிறை பார்ப்பார்கள், பிறை பார்த்து தகவல் தலைமைக்கு கொடுப்பார்கள் என்கிற ஒரு நிலையை நம்முடைய பகுதிகளில் நாம் ஏற்படுத்துவோமேயானால் பிறை தொடர்பான நிறைய குழப்பங்கள், பிரச்சனைகள் தீர்வதற்கு இன்ஷா அல்லாஹ் காரணமாக அமையும். எல்லாம் அல்லாஹு தாலா தௌஃபிக் செய்தல்வானாக. அல்லாஹு யோஃபிக். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.